ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஜீவிதாஸ் ஹோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு vlog தாங்க பார்க்க போறோம். நாங்க வந்து இன்னைக்கு கோவிலுக்கு போறோம். ஸோ அந்த வீடியோ தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். என்ன கோவில் அப்படிங்கிறது நம்ம வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதே மாதிரி நாங்க எந்தெந்த இடத்துக்கு போறோம் அப்படின்றதையும் நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் என்னுடைய சேனலை புதுசா பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் வந்து ஒரு 10 o'clock இருக்கும். நாங்கள் வந்து சாமியெல்லாம் வீட்லேயே கும்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ரெடி ஆகிட்டு இருந்தோம். ஹஸ்பண்ட் ஒர்க் இருக்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்புனோம். வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு வந்து போயிட்டு அப்புறமா வந்து போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணணும். இதுதான் வந்து அந்த விநாயகர் கோயில். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பயங்கர சைலண்ட்டாக இருக்குங்க. அவுட்ரு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விநாயகர் கோயிலுக்கு பேக் சைடு வந்து இப்படி தான் இருக்கும். போனோம் அப்படின்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour நல்லா ரிலாக்ஸ்டாக உட்காந்துருக்கலாம் சாமி கும்பிட்டுட்டு. இங்கேருந்து நாங்கள் வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டோம். இப்போது ஃபைனலாக நாங்கள் கோயிலுக்கு கிளம்பியாச்சு. எந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திண்டல் கோவில் தாங்க, ஈரோட்டில் இருக்குது. திண்டல் முருகன் கோவில். ஸோ அங்கே தான் கிளம்பிட்டோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பள்ளிப்பாளையம் ஆறு, காவேரி ஆறு. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஈரோடு வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டோம். டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11:45 அந்த மாதிரி இருக்கும். இதில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் போகும்போது வந்து கோவில் வந்து நட சாத்திட்டாங்க. ஏன்னா 12 o'clock ஆகிடுச்சு. ஹஸ்பண்ட் வேலை முடிச்சுட்டு வரதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறதுனே எங்களுக்கு தெரியல. கோவிலில் கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கலாம் அப்படின்னு பார்த்தா திருப்பி வந்து ரீஓப்பன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங் வந்து 4 மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, சரி லன்ச் டைம் வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி லன்ச் சாப்பிட்றதுக்காக இப்போ போயிட்டுருக்கோம். லன்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹோட்டல் வர்ஷன் அப்படின்னு சொல்லி ஈரோட்டில் ஃபேமஸான ஹோட்டல். இது வந்து பார்த்திங்கன்னா திண்டல்லே இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து நாங்கள் சாப்பிட்லாம் பிளான் பண்ணோம். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா சார் வந்து ரொம்ப ஜாலியாக வந்து அவனோட குட்டி காரை வச்சு விளாண்டுருந்தான். லன்ச்சுக்கு வந்து நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஏன்னா ஹெவியாக எங்களால் சாப்பிட்றதுக்கு தோணலை. ஏன்னா கோவிலுக்கு போகணும் அப்படின்றதுனால நான்வெஜ்ஜும் நாங்கள் வந்து ஸ்கிப் பண்ணியாச்சு. வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஹைதராபாதி பிரியாணி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா, எல்லாமே வந்து நல்லாவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஹோட்டலுக்கு போனது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைதராபாதி பிரியாணி செம்ம காரமாக இருந்துச்சுங்க. எனக்கே ரொம்ப காரமாக இருந்தது. இதுக்கு கூட வந்து ரைத்தா கொடுத்துருந்தாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இது கூடவே ட்ரை ஐட்டம் வந்து ஆர்டர் பண்ணது வந்து பேபிகார்ன் ஃப்ரையும், அதுக்கப்புறம் வந்து கொத்து பரோட்டா வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து கிஃப்ட் ஷாப்புக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு போனோம். ஏன்னா ஒருத்தருக்கு கிஃப்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈரோட்டில் இருக்கக்கூடிய ஹோல்சேல் ஷாப்ஸ் எல்லாமே இதில் வந்து கவர் ஆகிருக்கும் பாருங்கள். ஹோல்சேல் ஷாப் அப்படின்னா எந்த ஏரியாவில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் ஈஸ்வரன் கோவில் வீதி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தெரியும். அங்கே வந்து இல்லாத ஐட்டமே கிடையாதுங்க. பெட்ஷீட்டு, நமக்கு தேவையான நைட் வியர், ட்ரெஸ்ஸஸ்ஸு எல்லாமே வந்து நமக்கு ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்கும். சாரீஸ் கூட ஈவன் வந்து 350லேருந்தே உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸில் கிடைக்கும்.
நம்ம எல்லாமே வந்து குவாலிட்டியாகவும் எடுக்கலாம் இந்த ஏரியாவில். இப்போ நீங்கள் பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள் பெட்ஷீட் இருக்கும். அதே மாதிரி வந்து ஜென்ஸ்க்கான ஷர்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து தோத்தீஸ் எல்லாமே வந்து இந்த ஏரியாவில் கிடைக்கும். இப்போ வந்து நாங்கள் வந்து ஹோல்சேல் ஷாப்புக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். கிஃப்ட் ஷாப்பும் வந்து இங்கே ஹோல்சேலில் இருக்கும். ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து சீப்பாக இருக்கும். நமக்கு வந்து ஷோரூமில் கிடைக்கிறத விட 200லேருந்து 300 வரலும் ப்ரைஸ் வந்து லெஸ்ஸாகவே நமக்கு வந்து கிடைக்கும். ஆனால் வீடியோ வந்து யாரும் எடுக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்படி யாராவது அலோவ் பண்ணாங்க அப்படின்னா நான் இன்னொரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு தனியாக போடுறேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிஃப்ட் ஷாப்பு. இது எல்லாமே வந்து நமக்கு வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் கிடைக்கும். இங்கே எல்லா விதமான கிஃப்ட் ஐட்டம்ஸுமே இருந்துச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், விநாயகர் எல்லாமே இருந்தது, விவேகானந்தர் எல்லாமே இருந்தாங்க. நம்மளுக்கு குவாலிட்டியாகவும் இருக்குங்க இந்த ஷாப்பில் வந்து பார்த்திங்க. அதே மாதிரி இதே ஷாப்லேயே வந்து பார்த்திங்கன்னா பேபிஸ்க்கான பிளேயிங் திங்ஸும் கிடச்சிது. உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம அந்த கலர்ஸ் அந்த ரிங் அரேஞ்ச் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்களோட கிளுகிளுப்பு, ட்ரம்ஸு, காரு எல்லாமே இருந்தது. இங்கே வந்து நாங்கள் விவானுக்கு அதே மாதிரி ஹஸ்பண்டோட அக்கா பசங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கினோம். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீட்டெயில் வந்து பண்ண மாட்டாங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் பல்காக பர்ச்சேஸ் பண்ணதுனால இங்கே வந்து அலோவ் பண்ணனாங்க. பார்த்திங்கன்னா டெடி வந்து பாருங்கள் எல்லா சைஸ்லேயுமே இருந்துச்சு. டெடியெல்லாம் வந்து இந்த சைஸில் இருக்கிறதெல்லாம் 500, 350 அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. இது பாருங்கள் ஃபிஷ்ஷிங்கு. இது வந்து ஆன்லைன் ப்ரைஸே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக 400 அந்த ரேஞ்சில் இருக்கும். இது வந்து ஆனால் ப்ரைஸ் வந்து 250. எனக்கு செப்பரேட்டாக நான் ப்ரைஸ் கேட்டு அவங்க சொல்லணும்னு ஆசை. பட் இன்னொரு வீடியோவாக டெடிக்கேட்டடாக போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுக்கலை. இங்கே பாருங்கள் எல்லா சிலையும் இருந்தது. முருகன் சிலை, அதுக்கப்புறம் வந்து விநாயகர் சிலை எல்லாமே இருந்துச்சு. கார் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து 550. அவ்வளோ ஒரு சூப்பரான ஸ்டீலுங்க, போட்டால் உடையவே உடையாது அந்த அளவுக்கான ஸ்டீலு. இது வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் கிடச்சிது. இது வேணும்னு சொல்லிட்டு இருந்தான். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கிஃப்ட் ஷாப்பில் வந்து பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டோம். டைம் வந்து 3 o'clock தான் ஆகுது. நான் கிஃப்ட் ஷாப்பில் என்ன வாங்கினேன் அப்படின்றத வந்து இந்த வீடியோட எண்டில் ஆட் பண்ணுறேன் ப்ரைஸோட. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளம்பியாச்சு. பாருங்கள் முருகன் டெம்பிள் வந்துருச்சு. ஸோ ரொம்ப சூப்பரான புகழ்பெற்ற கோவில்னு சொல்லலாம். நீங்கள் திண்டல் டெம்பிள் இன் ஈரோடு அப்படின்னு சொல்லி நீங்கள் கூகுளில் கூட சர்ச் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து அதனுடைய இதெல்லாம் வந்து பெனிஃபிட்ஸ் எல்லாமே அங்கே போட்டிருப்பாங்க. இப்போ வந்து டைம் 3 தான் ஆச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். ரெஸ்ட் எடுத்துகிட்டு அங்கேயே வந்து நம்மளுக்கு வாஷ்ரூம் எல்லாமே இருக்கும். நம்ம வந்து ரெடி ஆகிக்கலாம். ஸோ ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு ரெடி ஆகிட்டு கோவிலுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். கரெக்டாக 4 o'clock வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு எங்களுக்கு இருந்திருக்கு அன்றைக்கி. இப்படி தாங்க இருக்கும். கோயிலோட அவுட்ரு வந்து இப்படி தான் இருந்துச்சு. நாங்கள் இயர்லி ஒன்ஸ் வந்து இந்த கோயிலுக்கு போயிடுவோம். அதுவும் மெயினாக வந்து தை மாதம் வந்து கண்டிப்பாக வந்து போயிடுவோம். இப்போ வந்து நம்ம ஸ்டெப்ஸ் மூலமா வந்து மேலே போகணும். ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப தூரம்லாம் இருக்காதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 படி அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டே வந்து இடுமன் சன்னதி தான் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தூரம் வந்து ஏறி போயிட்டே இருக்கலாம். நல்லா வந்து இயற்கையாக இருக்குங்க பார்க்குறதுக்கே. நமக்கு ஒன்றும் பெருசாக வந்து கஷ்டப்பட்டு ஏறணுன்ற அவசியம்லாம் இல்லை. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு முருகன் சிலை வந்து நம்ம டர்னிங்லேயே வச்சுருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைனலாக மேலே வந்தாச்சு. உள்ளே போயிட்டு வீடியோ எடுக்க முடியாது. ஏன்னா வந்துட்டு சாமி வீடியோ எடுக்கலாமா கூடாதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் எடுக்கலை.
சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விநாயகர் சன்னதி வந்து வச்சுருந்தாங்க. இதுவே ஒரு மண்டபம் சைஸுக்கு இருந்துச்சு. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து இங்கே பண்ணுறாங்க. அதுக்குன்னு வந்து ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது. கோயிலை சுற்றி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். நல்லா ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. ஆனால் பயங்கரமாக வெயில் இருந்ததுங்க. 4 மணி தான் ஈவினிங், ஆனால் வெயில் பயங்கரமாகவே இருந்துச்சு. இப்படி தான் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சுற்றி பார்த்தோம் அப்படின்னா நல்லா இடம் அதிகமாகவே இருந்துச்சு. நம்ம 1 டேவே இங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து டைம் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் அவுட்டரில் ஸ்பேஸ் இருக்குது. நம்ம அங்கே வந்து வெயிட் பண்ணிக்கலாம். இப்போது இங்கேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியில் வந்து போகலாம். சைடில் இப்படி தாங்க இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, அவுட்ரு வந்து இப்படி தான் இருக்கும். நம்ம இங்கே வந்து கோவில் பின்னாடி வந்து உள்ளே வந்துக்கலாம். கார் பார்க்கிங்கும் இங்கேயும் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இது ஃபுல்லாகவே நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஏரியானே நான் சொல்லுவேன். ரொம்ப நேரம் இங்கே வந்து நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம். 5:30 வரலுமே இங்கே தான் இருந்தோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெப்ஸ் வழியாக நம்ம அப்படியே கீழே போய்க்கிறதுனால போய்க்கலாம். இது வந்து கோயிலுடைய பின்னாடி வழி. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஃபுல் அப்படியே நமக்கு ஒரு காட்டில் இருந்தோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், கீழே வந்து இன்னொரு ரூட் வந்து போட்டிருப்பாங்க. அது வழியாக நம்ம கீழே போய்க்கலாம் சைடில். அங்கே வந்து பார்த்திங்கன்னா வேல் தெரியுது பாருங்கள். அதுவும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கீழே இறங்குற ரூட் தான். கீழே இறங்கும் போதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து அவங்க டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த மரத்துக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக ஏதோ ஒரு நேம் வந்து இருந்துச்சு. இப்போ அவ்வளோதான், நாங்கள் கீழே இறங்குறோம். கொஞ்சம் இங்கே ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்தோம். அதுக்கப்புறம் கீழே இறங்கிட்டோம். இந்த ஸ்டாச்சு கிட்ட கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலேருந்து வியூ வந்து இப்படி தாங்க இருந்துச்சு. பாதி ஈரோடே தெரிஞ்சுது, அந்தளவுக்கு இருந்தது வியூ. அதே மாதிரி ஃபவுண்டைன் வந்து வச்சுருந்தாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டெல்லாம் வந்து அலோவ் பண்ணாங்க. நாங்கள் லாஸ்ட் இயர் இது உள்ளே போய் நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். பட் இப்போ வந்து கொரோனா டைம்ன்றதுனால உள்ளே வரலுமே யாரையும் அலோவ் பண்ணுறதில்ல. இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா சின்னதாக ஒரு குளம் வச்சுருந்தாங்க. அதில் தண்ணியே இல்லை. ஆனால் லாஸ்ட் டைம் தண்ணி இருந்துச்சு. உள்ளே நிறையா வாத்தெல்லாம் கூட இருந்துச்சு. விவான் வந்து அதுக்குள்ளே போயிட்டு வெளில வந்துட்டு இருந்தான். மற்ற யாரையுமே உள்ளே வந்து நம்மளாம் போக முடியாது, தடை பண்ணியிருந்தாங்க. அவ்வளோதாங்க. இது வழியாக நம்ம ஸ்டெப்ஸ் வழியாக கீழே இறங்கிட்டு அவுட்ரு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஸ்பேஸாக இருக்கும். நம்ம இங்கேயே வந்து ரூம்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க. பார்த்திங்கன்னா தெரியும். நமக்கு வந்து நம்ம பிஃபோராக வந்தோம் அப்படின்னா ரூம் கூட நம்ம எடுத்துக்கலாம். மேலே கீழே வந்து கடைகள் எல்லாமே இருக்கும். ரூம் எடுத்துகிட்டு நம்ம ஸ்டே பண்ணிட்டு எப்போ வேணுமோ நம்ம வந்து சாமி பார்த்துக்கலாம். வெளியூர்லேருந்து வரவங்களுக்காக இந்த ஃபெசிலிட்டி பண்ணி வச்சுருக்காங்க. கார் பார்க்கிங்கு நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஃபுல்லாக ஸ்பேஸ் இருக்கும். நம்ம 1 டே வந்து இங்கே ஸ்டே பண்ணி கூட இருந்துக்கலாம். அந்த மாதிரியான இடமும் இது. அவ்வளோதான், நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ ஈவினிங் வந்து ஒரு 5:30 இருக்கும் நாங்கள் கிளம்பும்போது. இப்போ நாங்கள் என்ன வாங்கினோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிச்சன் செட்டு வாங்கினோம். இதோட ப்ரைஸ் வந்து 275. அதுக்கப்புறமா வந்து காரெல்லாம் வாங்கினோம். கார் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃப்ளைட்டு இது எல்லாமே செட் ஆஃப் 12 இருக்கும். இது வந்து ஒரு 3 செட்டு வாங்கினோம். 225 இதோட ப்ரைஸு. ஸோ இது எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸ் தான். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்டாச்சு வாங்கினோம். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மாடும் கண்ணுக்குட்டியும் இருக்கிற மாதிரி. இதோட ப்ரைஸ் வந்து 350. ஸோ இது எல்லாமே ஷோரூமில் கண்டிப்பாக 550க்கு நாங்களே வாங்கியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதாங்க.
கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog-ஓட நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் தென் சப்ஸ்கிரைப் டு ஸ்ரீஜி வித் அஸ் ஹோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.